सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा चित्तारः स्थावरस्थाणुः प्रमाणं बीजमव्ययम् अर्थो अनर्थो महाकोशो महाभोगो महाधनः 59வது ஸ்லோகம். பகவானுடைய ஐஸ்வர்ய பிரதிபாதகமான நாமங்கள் தம் யதா யதா உபாசதே ததைவ பவதி அப்படின்னு நியாயம். பகவானை எந்த குணங்களோடு நம்ம உபாசிக்கிறோமோ அதுக்கு தக்கவாறு நமக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு இந்த நாமக்கள்ல பகவான விசேஷமான ஐஸ்வர்ய யுக்தமாக வர்ணிக்கப்படுகிறது. அதனால இதை தியானம் பண்றவாளுக்கு இதை பின்பற்றவாளுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்கள் வரும். ஐஸ்வர்யம்னா நம்ம காசுன்னு மட்டும் நினைச்சுட்டு இருக்கோம், அது மட்டும் இல்லை. அந்த ஐஸ்வர்யங்கிறதுல காசுங்கிறது ஒரு அம்சம்தான், மற்ற பல அம்சங்கள் உண்டு. அத்தனையும் இங்கே மேல சொல்ல போற. அதுல போனதால நம்ம பீஜம் அவ்வியம் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். அழியாததான ஒரு பீஜம், ஒரு நாளும் அழியாது. உலகமெல்லாம் உண்டாகிறது, அழிஞ்சிருக்கு, மாறிக்கொண்டிருக்கு. நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம், எல்லாம் மாறிக்கொண்டிருந்த போதிலும் அவர் மட்டும் மாறாது மட்டும் இல்லாமல் அவரிடத்தில் இருக்கிற காரணத்துவம் உலகத்தை எப்பொழுதும் உண்டு பண்ணி கொண்டிருப்பது எனக்கூடியதான அம்சம் சாஸ்வதமான. ஆகையால் எத்தனை நாளானாலும் மறுபடியும் இந்த உலகத்தை மறுபடியும் உண்டு பண்ணிட்டே இருக்கார், காப்பாத்திட்டே இருக்கார், தன்னிடத்துல சேர்த்து கொண்டே இருக்கார். இப்படிப்பட்டதான அவ்வியமான ஒரு ஸ்வரூபம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுவே ஒரு ஐஸ்வர்யம் தான். அதுக்கு பிறகு அர்த்தஹா அப்படிங்கிற ஒரு அர்த்தஹான்னு சொன்னா நம்ம விரும்புவதுன்னு அர்த்தம். எல்லா மனுஷியாலும் எதை விரும்புற அப்படி பார்த்தோம்னா நம்ம சாதாரணமா சொல்லும் பொழுது பணத்தை விரும்புறா, புகழ விரும்புறா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது இல்லை. நியாயமா பார்த்தாங்கன்னா அவனவன் சுகத்தை விரும்புகிறான். ஒவ்வொருவரும் சுகத்தை தான் விரும்புகிறான். அந்த சுகம் எதனால கிடைக்குமோ அதை விரும்புகிறோம். பணத்தை எதற்காக விரும்புகிறோம்? அது சுகசாதனம் என்ற ஒரு பிரமம் நமக்கு வந்திருக்கு. பணத்தினால் சுகத்தை அனுபவிக்கலாம் என்றதான ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதனால பணத்தை விரும்புகிறோம். நியாயமா எதை விரும்பப்படுகிறது எல்லோராலையும் அப்படின்னு பார்த்தேன்னா சுகத்தை தான் விரும்பும். அந்த சுகமானது எங்க கிடைக்கும் அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தோம். ஐயா, பொருளிடத்துல சுகம் இல்லை. நாம் என்ன நினைக்கிறோம், பொருள்ல சுகம் இருக்குன்னு பொருளை கண்டு ஓடும். இது வாங்கினா தேவை, அது வாங்கினா தேவை, அது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஆனா பொருள்ல சுகம் இருக்குமே, ஏன்னா பொருளுடைய எல்லோருக்கும் சுகம் வரணும். பொருள் எப்போ பொழுது இருக்கோ அவெல்லாம் நமக்கு சுகம் வரணும். அப்படி இல்லையே. ஒரு பொருள் ஒரு சமயத்துல நல்லா இருக்கு, இன்னொரு சமயத்துல அதே பொருளானது துன்பத்தை கொடுக்கிறது. வருஷா காலமா இருந்தா உஷ்ணமா சாப்பிடணும்னு நினைக்கிறோம், வெயில் காலமா இருந்தா ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்டா தேவைங்கிறோம். ஒரு பொருளே ஒரு சமயத்துல விரும்பப்படுகிறது, இன்னொரு சமயத்துல விரும்பப்படலை. அதே போலயே சில ஊர்ல மதராசுல இருக்கிறவாள்லாம் காடன் வேஷ்டி கட்டினா நன்னா இருக்கும். அதே போலயே புல் பிரதேசத்துல இது நன்னா இல்லை சார், போர்வை வேணுங்கிறான். அப்ப என்ன, ஒரு மனுஷனே தேசத்துக்கு தகுந்தா போல காலத்துக்கு தகுந்த போல அவனுடைய ஆசைகள் மாறிக்கொண்டிருக்கு. ஆனால் எல்லா ஆசைகளும் எங்க இருக்கு, அந்த சுகத்தை நோக்கி இருக்கு. ஆகையால் அர்த்தம்னு சொன்னா முக்கியமான அர்த்தம் சுகம்னு தான் சொல்லணும். சுகரூபத்வா சர்வைஹி அர்த்தியதே இது அர்த்தா. அந்த சுகமானது சுகரூபமாக எல்லோராலையும் விரும்பப்படுகிறது.
விரும்பப்படுகிறார் பரமாத்மா. அந்த சுகம் எங்க இருக்கு அப்படின்னு யோசனை பண்ணி, பொருள்ல இல்ல, உங்க புலன்கள்ல இல்ல, மனசுல இல்ல, ஆனா இவைகளுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு ஸ்வரூபம் பஞ்சகோஷ வத்திரிக்தமா இருக்கக்கூடியதான ஆத்மஸ்வரூபத்துல தான் இருக்கு. இப்படிப்பட்டதான இந்த சுகத்தை நாம் கருதணும். அதற்காகத்தான் நாம் பகவானை தியானம் பண்ணி கொண்டிருக்கோம். அவர் சுகரூபியா இருக்க. இந்த அர்த்தம் என்கிறது அர்த்த காம தர்ம மோட்சங்கள் இப்படின்னு புருஷார்த்தங்கள் 4 இருக்கு. தர்ம அர்த்த காம மோட்சங்கள் எனக்கூடியதான 4 பொருள்கள். அதான் அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு. இந்த தர்மம் என்கிறது தான் எல்லா விதமான புருஷார்த்தங்களுக்கும் மூலம். மூலம்னா பேசிஸ் அர்த்தம். இங்க ஆரம்பிச்சோமையானால் மற்ற புருஷார்த்தங்கள் தானா வருது. தர்மம் சரியா இருக்குமேயானால் தர்மத்திலிருந்து அர்த்தம் வருது. அந்த அர்த்தமானது மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. இதே அர்த்தம் கெட்ட வழியில இருந்ததுன்னா சம்பாதிக்கப்படுமேயானால் அந்த அர்த்தம் அவனுக்கே துன்பத்தை கொடுக்கிறது. ஆகையால் அர்த்தம் ஒண்ணுதான், காசு ஒண்ணுதான். நல்ல வழியில நல்ல எண்ணத்தோட இருக்கிறேயானால் அது நிச்சயமாக மனுஷனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறது. அதனால்தான் தர்மத்துக்கு பின்னால அர்த்தம். ததோ மேஸ்ரியமாவஹா. வேதங்கள் என்ன சொல்றது? எனக்கு நல்ல புத்தியை கொடு, தர்மத்தை கொடு, அதற்கு பிறகு காசை கொடு. முதல்லயே காசு கொடுத்தா நம்ம அனாவசியமாக உபயோகம் இல்லாத வழியில செலவழிச்சிடுவோம்னு வேதத்துக்கு பயம். அதனால்தான் ததோ மேஸ்ரியமாவஹா லோமசம்பது வித்தஹஸ்வா அப்படின்னா வேதங்கள் சொல்றது. ஆகையால் இந்த அர்த்தம்ங்கிற பதத்துக்கு முக்கியமான ஒரு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? சுகம். இந்த சுகத்துக்கு சாதனமாகவும் அர்த்தம் இருக்கு. தர்மத்துல இருந்து அர்த்தம், அர்த்தத்துல இருந்து சுகம். சுகம்னா காமம்னு அர்த்தம். இந்த காமத்துல விட்டுவிட்டு அதுக்கப்புறம் மோட்சத்தை அடைகிறோம். காமமும் வேண்டாம் நினைச்சுண்டு, ஆசையும் வேண்டாம்னு விட்டுண்டு அதற்கு பிறகு தியாகம் பண்ணின பிறகு மோட்சம் வருது. இப்படி இருக்கக்கூடியதான 4 புருஷார்த்தங்கள்ல முதல் புருஷார்த்தம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு மேல போய் சொல்ல போறோம். ஆச்சார பிரபவோ தர்மா தர்மஸ்ய பிரபு அச்சுதா அப்படின்னு. தர்மம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். அந்த தர்மத்தினால கிடைத்ததான ஒரு அர்த்தம் இருக்கு பார்த்தா, அது நிஜமாக சாஸ்வதமாக பிரேமத்தை கொடுக்கும். அதனால்தான் ராமன ராமோ விக்கிரகவான் தர்மஹான். எப்படிப்பட்டதான இக்கட்டான ஒரு சந்தர்ப்பம் வந்த போதிலும் அந்த தர்மத்தை கைவிட மாட்டேன். சர்வதா சர்வகாலம் தர்மம் எப்படி சொல்றதோ அப்படியே நடந்து கொண்டிருப்பேன். சத்தியமான ஒரு தர்மம், நல்லதை பண்ணணும், ஜனத்துக்கு ஹிதமா இருக்கக்கூடியதான தர்மம். இப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருந்தார் ராமன். ஆகையால் அந்த ராமனிடத்துல விசேஷமான ஒரு பக்தி எல்லோருக்கும் இருக்கு. அப்படி இந்த அர்த்தகாங்கிற சொல்ற நாமாவானது எங்க சொல்றது? சுகரூபமான அர்த்தம், சுகசாதனமா இருக்கக்கூடியதான பணம், எல்லோராலையும் விரும்பத்தக்க கூடியதாக இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம், அதுவும் பகவானாகத்தான் இருக்கா. இத அர்த்தம் எதே வேத ஆவர்த்தயந்தி தாவனே அப்படிங்கிற வேத மந்திரத்துல இந்த அர்த்தம்ங்கிற பதம் மகாவிஷ்ணு பரமாக சொல்லியிருக்கு. சொன்ன முன்னாலே ஒவ்வொரு நாமாவுக்கும் ஒரு வேதத்துல ஒரு மந்திரத்துல இது இருக்கு. அப்படி இந்த மந்திரத்துல தான் இந்த பதத்தை எடுத்தாருன்னு சொல்லப்படாது. இந்த வேதத்துல இந்த மந்திரம் இருக்கு. ஏன்னா பீஷ்மாச்சாரியர் அவருக்கு எல்லா வேதங்களும் தெரியும். பழைய நாள்ல ஒரு வேதம் மட்டும் இல்ல, பல வேதங்கள் தெரியும். அப்படி பல வேதங்கள் தெரிஞ்சிருக்கிற காலத்துல எந்த வேத பாகத்துல இருந்து எடுத்திருக்காருங்கிறத நம்ம பார்த்துக்க மாட்டோம். இருந்த போதிலும் வேதத்துல இது இருக்குங்கிற அம்சம் மட்டும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்படி விசேஷமாக அர்த்தா இது என்ன இருக்கு சார்? பகவானுடைய நம்ம அர்த்தா. அவரை தியானம் பண்ணினோமே ஏனால் நமக்கு காசு கிடைக்கும். காசு மட்டும் இல்ல, காசுங்கிறது ஒரு பகுதி. காசுனால சுகமும் கிடைக்கும். சுகமும் கிடைச்சது ஏனால் இவன் ஆனந்தமாக இருப்பான், பகவானையே விரும்பி தியானம் பண்ணி கொண்டிருப்பான் அப்படிங்கிற அம்சம் பார்த்தோம். இப்ப அர்த்தம்னு சொன்னா நன்னாதான் இருக்கு. ஆனா அனர்த்தம்னு சொல்ற இது என்ன இல்லையே? அர்த்தம் அனர்த்தம்னு சொல்ற இது என்ன அப்படின்னு அர்த்தகான்னு சொன்னேன், விரும்பப்படுபவர்னு. அனர்த்தகான்னு என்னன்னு இவரால் விரும்பப்படக்கூடியதான பொருள் வேற ஒன்றும் இல்லை. இது என்ன அனர்த்தகான என்ன? நவிஜ்யதே பிரயோஜனம் ஆப்த காமத்வாத் ஆஸ்யா. இவருக்கு வேற எந்த பொருளிடத்திலையும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு சுகம் வேணும், ஆகையால் சுகத்திற்காக எதையோ நாடுகிறோம். பணத்தை நாடுகிறோம், புகழை நாடுகிறோம், பதவியை நாடுகிறோம், வேற ஏதோ நாடுகிறோம்.
ஆனா நிஜமாக அவைகள்ல சுகமே கிடையாது. பணத்தை சம்பாதிக்கிறத படுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா அது இது வர்த்துன்னு தோணும். ஏன்னா காலமே போய் ராத்திரி வரைக்கும் இப்படியே 60 வயசு 70 வயசு இருந்தானே, ஏன்னா அந்த வாழ்க்கையில என்ன அனுபவிக்கலாம்? அவ்வளவா பணம் வந்து இம்பார்ட்டன்ட் அல்லது அந்த பணத்தினால இவனுக்கு ஏதாவது சுகம் வருதோ, வாழ வேண்டிய சந்தர்ப்பத்தை அனுபவிக்க வேண்டிய காலங்கள்ல அதை அனுபவிக்க முடியாம போயிடுத. எப்ப அனுபவிக்கலாமோ அப்ப வியாதி வந்துடுது உடம்புல. என்ன அனுபவிக்கிறது? மனசுல நிம்மதி உண்டா? காலம்புற எழுந்து ஒரே ஓட்டம். ஏன் அந்த காரியம் முடிக்கணும், இந்த காரியம் முடிக்கணும், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், இப்படியே தானே இருந்து கொண்டிருக்க. அது இன்னைக்கு இல்லை, என்னைக்கும் இப்படித்தான் இருந்தது. ஆகையால் தான் இந்த அர்த்தமானது மனுஷனை விரட்டக்கூடியதான பொருள். மனுஷனை சும்மா விடாது, இங்கேயும் இங்கேயும் அலைய விடும். அதோட இல்ல, அந்த அர்த்தம் காமத்தோட சேர்ந்து இந்த மனுஷனை இதை அடையணும் அதை அடையணும், அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு விரட்டின்னு இருக்கும். அதனால்தான் காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ மகாசனோ மகாபாப்மா வித்யேனம் இஹ வைரிணம் அப்படிங்கிற இந்த ஆசை இருக்க. பணத்தை சம்பாதிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், என்ன எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், நான் பணக்காரனா இருக்கணும், நான் பெரிய புகழ் அடையணும் அப்படின்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா, இவனை பின்னால இருந்து விரட்டின்ண்டே இருக்கு. ஆனா என்னைக்காவது நீங்க அந்த பணத்தை போரும் எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண சித்தமா இருக்கேன்னு என்று நினைச்சேனால் அந்த நினைப்பு வர்றது கஷ்டம். ஆனா எல்லாமும் பகவானுக்காக நான் அர்ப்பணம் பண்ண போறேங்கிற நினைப்பு இருக்குமே. ஆனால் என்ன ஆகும்னா பணம் ஒண்ணு, அது பணம் வரது வந்தான் இருக்க மனசு நிம்மதி கிடைக்கும். அது ரொம்ப ஜனங்கள் அறிந்து கொள்வதில்லை. எத்தனையோ ராஜ்யங்கள் எத்தனையோ பேர் சண்டை போட்டார். தசரத சக்கரவர்த்தி ராஜ்யத்தை எல்லாம் பெருசாக்கிறார். தனக்கு முன்னால் இருந்ததான சாகேதபுரம்னு ஒரு பட்டணம், அந்த பட்டணத்துல அங்க இருக்கக்கூடியதான அத்தனை மனுஷாலையும் காலி பண்ண சொல்லி புதுசாக பிளான்ட் சிட்டி தயார் பண்ணின. அதான் அயோத்தியான்னு பேர். இந்த அயோத்தியக்கு முன்னால இருந்து சாகேதபுரம்னு பேர். அதனால்தான் தியாகராஜர் சாகேத புரவாச ஸ்ரீராமச்சந்திரான்னு பாடுறார். தேவானாம்பூர யோத்யா அப்படின்னு வேதத்துல வந்த மாதிரி தேவதைகளுடைய பூமி, இது மேல இதை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒரு பூமியா தயார் பண்ணினார். அவ்வளவு ராஜ்யத்தையும் அத்தனையும் பண்ணினார். கடைசியில என்ன பண்ணினார் தெரியுமா? நான் அத்தனையும் சேர்ந்து தானம் கொடுத்துட்டாரு எல்லாருக்கும். எனக்காக இதை நாம் நமதுன்னு வச்சுக்க கூடாது. இது செலவு பண்ணணும், செலவு பண்ணது மறுபடியும் தானே வரும், மறுபடியும் வந்து ராமராஜ்யம் பரிபாலனை பண்ணினார். அது மாதிரியே மனுஷாலும் இந்த பணத்தை பத்திரமா இருக்கணும். மகாலட்சுமி தாயார் அனுகிரகம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நல்ல வழியில சம்பாதிக்கணும். அதே சமயத்துல மனசுக்கு எப்பொழுதும் கோளாறு இல்லாம இருக்கான்னு பார்த்துக்கணும். மனசுக்கு கவலை இல்லாம நல்ல வழியில சம்பாதிக்கணும். அப்படி பகவான் இருக்கார். அப்ப நாம் ஒரு பிரயோஜனத்தை உத்தேசித்து பண்றோம். ஆனா அந்த பகவான் எப்படி இருக்கார்? அவரை அர்த்தான்னு சொன்னேன், அவரும் நம்ம மாதிரி பின்னால ஓடுறாரோ பணத்துக்கு? இல்ல. அவர் ஆத்ம காமஹா ஆப்த காமஹா அகாமஹா. ஒரு ஆசை இல்லை அவருக்கு. ஏன்? எல்லா ஆசைகளும் அவரை விட்டு போயிடுது. நிஷ்காமஹா யோ நிஷ்காமோ ஆத்ம காமோ அகாமஹா. பிரதாரண்யம் சொல்லும், காமங்கள் எல்லாம் அவரை விட்டு போயிடுதான். ஒரு ஆசையும் அவர் அதுல இல்லை. ஒரு ஆசையும் இல்லைன்னு சொன்னா ஆசை இல்லாத வியக்தி இருக்காரா? ராஜ்யத்தை பண்ணி கொண்டிருக்கார். அது நடக்கட்டும் இது நடக்கட்டும் எல்லாம் நடக்கிறது. ஆனா தனக்குன்னு எதையும் ஆசைப்படவே இல்லை. ஜனங்கள் சௌக்கியமா இருக்கட்டும், அவளுடைய காசு வரட்டும், அவ போட்டு இப்படியே நடத்தி வச்சார் ராமன். அவருடைய ராஜ்யத்துல எதையும் எனக்கு வேணும்னு சொல்லலையா? இது ஜனங்களுடைய காசு, ஜனங்களுடைய விதானம். அவளுக்கு சௌக்கியமா இருக்கணும் ஏற்கூடியதான எண்ணத்திலேயே ராஜ்யத்தை பரிபாலனை பண்ண. ஜனங்கள் எப்படி பண்ணினா ஜனங்களுக்கு திருப்தி ஏற்படுமோ அப்படித்தான் பண்ணணும். சீதாதேவி இடத்துல அபவாதம் வந்ததுன்னு ஜனங்களுடைய ஒரு ஆசைக்கு ஆவிட்டாரே தவிர சீதாதேவி இடத்துல தோஷம் இருக்குங்கிறதுக்காக விடல. ஏன்? ஒரு ராஜாவா இருக்கிறவன் விவகார அத்தியாயத்துல இப்படி சொல்லி இருக்க, தர்மம் எப்படி சொல்லி இருக்கோ அப்படித்தான் பண்ணணும். அதை மாற விதமா பண்ணப்படாது. தனக்கு அபகாரம் வந்தாலும் தனக்கு கட்டம் வந்தாலும் எப்படி ஜனங்களுக்கு நினைக்கிறாளோ, எப்படி லோகஹீதமோ அதுதான் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்துல பண்ணினார். அதனால அவருக்கு ஒரு ஆசையும் இல்லை. ஆகையால் நிர்கதா காமா அயஸ்மார் நிஷ்காமா. ஏன் சுவாமி நிர்கதமா போயிடுது எல்லா காமங்களும்? ஆப்த காமா. எல்லா ஆசைகளும் அடக்காச்சு. அவருக்கு ஒண்ணும் இல்லை. அவருக்கு சின்ன வயசுலயே வரிஷ்டர் பாடம் சொல்லியிருக்காரு. 8 வயசு பாடம் நடக்க ஆரம்பிச்சு 12 வயசு வரைக்கும் பாடம் சொல்றார். அந்த பாடங்களை கேட்டு கேட்டு அவருக்கு வைராக்கியம்
அப்படியே தானா உடம்புல ஊறி போயிட்டு எதா காஷ்டஞ்சரமே யாதாம் மாறினவே ஒரு கட்டை இன்னொரு கடையோட சேர்ந்து இருக்கும், கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்கும், அதுக்கப்புறம் பிரியும், மறுபடியும் சேரப்பா, இது ஒரு கணக்கா அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தோம். யோக வாரிசத்துல நீலோபாக்கியானம், புஜுடோபாக்கியானம், இப்படி நிறைய உபாக்கியானங்கள்லாம் இருக்கு. கதையா சின்ன வயசுலயே சொல்லி அந்த தத்துவத்தை சொல்லி கொடுத்திருக்கார். ஆகையால் அவருக்கு நான் இதை ஆசைப்படணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லை, எல்லாம் லோகத்துக்காக நாம் பண்ணி கொண்டிருக்கோங்கிற எண்ணத்திலேயே ஊறி போயிட்டார். ஆகையால் அவர் ஆப்த கமராயிட்டார். ஆப்த கமரானத்தினால என்ன ஆச்சுனர்? ஆத்மா காமஹா, அந்த ஆத்மாவை தவிர அவர் ஒரு பதார்த்தம் இல்லை. எப்பொழுதும் தனக்குள்ள பொங்கிக் கொண்டிருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு அறிவு ரூபமாக ஆத்மா இருக்க பார்த்தா அதை தான் பார்க்கிறார், வேற எதையும் பார்க்கல. உலகத்துல இருக்கிற பொருள்கள் எல்லாம் ரெண்டா பிரிச்சிருக்கு கேனோபரிஷத்துல. என்னது? அறியப்பட்டதான பொருள்கள், அறியப்படாததான பொருள்கள். அது தவிர வேற என்ன இருக்கு? உலகத்துல இருக்கிற பொருள்கள்லாம் அறியப்பட்டதான பொருள்கள் ஒரு செட்டு, இன்னொரு செட்டு அறியப்படாத பொருள்கள். உங்களுக்கு என்ன தெரியும்? இந்த ஊர்ல இருக்கிறதெல்லாம் தெரியும். சந்திரமண்டலத்துல இருக்கிறது தெரியுமோ? அல்லது வேற எங்கேயாவது இருக்கிற பொருளான குகைக்குள்ள இருக்கிற பொருள் என்னன்னு தெரியுமோ? தெரியாது. சோ அப்ப என்ன? உங்கள்கிட்ட இருக்கிற பொருள்கள் ஒண்ணு நீங்கள் அறிந்ததான பொருள்கள், இன்னொன்னு நீங்க அறியாததான பொருள்கள். ஆனா நீங்க யார் சார்? உங்கள் நீங்க அறிஞ்சிருக்கா அறியலையானார்? அதான் டவுட். அறியலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அறியலையும் சொன்னா உங்களுக்கு நீங்களே தெரியலன்னு என்ன அர்த்தம்? சரி, அறிஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. என்ன அறிஞ்சிருக்கேன்? நான் ஒண்ணுதான் தெரியும். நான் கருப்பா இருக்கேன், வெளுப்பா இருக்கேன், நீளமா இருக்கேன், குட்டையா இருக்கேன், இதெல்லாம் சரீரத்துக்கு செய்த தர்மங்கள். அப்ப உங்களை பத்தி ஆக்சுவலா உங்களுக்கு என்ன தெரியும்? நான்கிற எழுத்த தவிர அவர் ஒன்றும் தெரியாது. அதான் சொன்னார், நான் அறிபவன். மற்ற பொருள்கள்லாம் அறியப்படும் பொருள்கள். அறியப்பட்டது, அறியப்பட தகுந்தது, அறியப்படாதது, அறியப்பட தகாதது, இப்படிதான் பொருள்கள்லாம் இருக்கு. ஆனா நான் யார் தெரியுமோ? நான் இவைகளுக்கு அப்பாற்பட்டது. அதான் விதிதாபியாம் அந்நியது. அறிந்த பொருள்களை விடையும் அறியாத பொருள்களிடம் வேறானதான அறிவு வடிவமா இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் நான். அந்த அறிவு ஸ்வரூபமா இருக்கிறது தான் வேதங்கள் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சொல்றது. அப்படி ஞாத்திர ஞான ஜேய வடிவமாக இருக்கு உலகங்கள் அப்படின்னு. தியாத்திர தியான ஜேய ரூபா இல்லையோ, அதே விதமாக ஞாத்திர ஞான ஜேய ஸ்வரூபமாக உலகம் இருக்கு. அந்த திரிபுட்டிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் இந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபம் அவருக்கு நிஷ்காமன். அதனால ஆத்மகாமன், ஆப்தகாமன். ஆப்தகாமனா இருக்கிறதுனால ஆத்மகாமன், ஆத்மகாமனா இருக்கிறதுனால அகாமன். ஆசைன்னு என்ன தெரியுமோ? நான் என்னை விட வேறான இன்னொரு பொருளை நான் ஆசை வேணும் என்று நினைக்கிறதுக்கு ஆசை. என்ன நானே வேணும்னு சொன்னா அதுக்கு ஆசை இல்லை சார். ஆசைங்கிறது பை டெஃபினிஷன் என்ன? நான் எனக்காக என்னை விட வேறான இன்னொரு பொருளை எதிர்பார்க்கறதுக்கு ஆசைன்னு. எனக்கு நானே வேணும் இன்னைக்குதான் இருக்குல்ல. அப்ப என்ன ஆமாங்கிற டெஃபினிஷனுக்கே வராது. திருட்டுத்தனம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? நான் உங்களுடைய பொருளான இன்னொருவருடைய பொருளை அவருக்கு தெரியாம நீங்க கொண்டு வர்றதுக்கு தான் திருட்டுத்தனம்னு பேர். உங்களுடைய பொருளை நீங்க எடுத்துட்டு வந்தா திருட்டுத்தனம் ஆகாது. அவருக்கு தெரிஞ்சு நான் எடுத்து போறேன் பாக்கெட்ல அவர் பார்த்துட்டே இருக்கிறப்ப எடுத்துன்னு வந்தேன், அது திருட்டுத்தனம் ஆகாது. அதுக்கு வேற பேர். அப்படி இல்லை. திருட்டுத்தனம்னு என்ன அர்த்தம்? நமக்கு இல்லாதான பொருளை, நமக்கு சேராதான பொருளை, இன்னொருவருடைய பொருளை அவருக்கு அறியப்படாமல் நீங்க எடுத்துன்னு வரீங்க பார்த்தீங்களா, அதான் திருட்டுத்தனம். அதே போல நம்மள்ட இல்லாதான பொருளை நாம் ஆசைப்படாது, நம்மளையே நாம் ஆசைப்பட்டா அதுக்கு ஆசைன்னு பேர் இல்லை. ஸோ இப்ப என்ன? ஆத்ம காமனா ஆயிட்டான், அவன் அகாமனா இருக்கான். அப்படி ஒரு பிரயோஜனமும் அவருக்கு அடைய வேண்டிய பிரயோஜனம் உலகத்துல ஒண்ணும் இல்லை. அவர் மூலமாக வைகுண்டபதியா இருக்கும் பொழுதும் இல்லை, அவதாரங்களையும் அவர் இல்லை. எந்த அவதாரமே அவருக்கு இந்த ஆசை இருக்கு அந்த ஆசை இருக்குன்னு சொல்லலை. அவர் செய்ததான ஒவ்வொரு காரியமும் லோகக்ஷேமத்துக்காகத்தான் பண்ணியிருக்காரே தவிர தனக்காக ஒண்ணும் பண்ணல. அப்படித்தான் ராமாவதாரத்துல ராமனாக மனுஷனாக அவதாரம் பண்ணின பதிவு எனக்கு ஒண்ணு சொல்லல. அவர் தங்கமானுக்காக ஓடினாரே சார் அப்படின்னாரு சார். தங்கமானுக்காக ஓடினது சீதாதேவி கேட்டார்னு ஓடினார், தனக்காக ஒண்ணு ஓட. அவர் தான் அசம்பவம் ஹேமமிருகஸ்ய ஜன்மா. உலகத்துல எங்கேயாவது தங்கத்தினா மான் உண்டாகுமா சார்? இல்லையே. ததாபிரோ மோலுருதேதையா. இருந்தாலும் அந்த ராமனுக்கு பின்னால ஓடினார் சார். ஏண்டா பலி எசி கேவல நீச்சா. அவர் அப்படி நினைச்சிருக்கார்.
இப்படி போகணும், இந்த மானுக்கு கத்தணும், சமப்படணும், சீதாதேவி அபாரணம் பண்ணணும், இப்படி எல்லாம் பிளான். அதனால அப்படி போனாரே தவிர தனக்குங்கிற எண்ணத்துல எங்கேயுமே போகல. எந்த அவதாரத்திலே நீங்க பார்க்கலாம். அப்படி ஆத்ம காமனாக அகாமனாக இருக்கக்கூடியதான அவர் அனர்த்தா, அர்த்தத்தை ஆசப்படாதவர். என்ன பண்ணிக்கா, அர்த்தான எல்லோராலையும் விரும்பத்தக்கவர், அனர்த்தான விரும்பக்கூடியதான பொருளொன்றும் இல்லாதவர்னு அர்த்தம். அவரிடத்துல ஒரு பொருளும் இல்லை. அர்த்தோ நர்த்தா அப்படின்னு இதுதான் அர்த்தம். அனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி ததசுகலே சத்யம். பஜகோவிந்தர் அவருக்கு எங்க இது கிடைச்சது? இது அர்த்தோ அனர்த்தா இங்க இருக்கு. இதை எடுத்துட்டு இவர் அந்த மனசுல அப்படியே இருந்து அர்த்தம் அர்த்தம்னு நம்ம பாக்குறோமோ, இந்த அர்த்தமானது இந்த பக்கம் தர்மம், அந்த பக்கம் மோட்சம், அப்படி 2 பிராக்கெட் இல்லாத போனால் இது அர்த்தமானது அனர்த்தம். காசு வேண்டியதான். காசு இல்லைன்னா இந்த உலகத்துல ஒண்ணும் நடக்காது. காசு வேணும். ஆனா அந்த காசு எப்படிப்பட்டதான காசாக இருக்கணும்? அது தர்ம வழியாக சம்பாதிக்கப்பட்டதாக இருக்கணும். மோட்சத்துக்கு விரோதம் இல்லாம இருக்கணும். மோட்சத்துக்கு வழி கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். ஆகையால் இந்த காசு நம்ம கிட்ட இருந்த போதிலும் இந்த காசுல நாம் வசம் ஆகப்படாது. காசுக்கு தாசனம் ஆகப்படாது. அர்த்தத்தை புருஷோதாசா ந புருஷா அப்படின்னு சொல்றார் பீஷ்மாச்சாரியர். இந்த புருஷனானவன் எப்போதும் காசுக்கு தாசனா இருக்கான். காசு ஒரு நாளும் எந்த புருஷனுக்கு தாசனா இருந்ததிலே பாங்கிறார் அவர். அப்படி அந்த புருஷனுக்கு எப்படி இருக்கணும்? அந்த காசு மேல அதிகமான பற்றுதல் இல்லாம இருக்கணும். வரட்டும், காசுல வெறுப்பு இருக்கப்படாது. இது வேண்டாம் போது தள்ளி விடப்படாது. காசு இருக்கட்டும், அந்த காசுல வரலையேன்னு அதுக்கு பின்னால ஓடப்படாது. இப்படி அந்த காசை வச்சுன்றது இல்லையா, அது நிஜமாக உங்களுக்கு டேமத்தை கொடுக்கும். அப்படி அர்த்தம் அனர்த்தம் பாவய நிச்சம். ஏன்னா பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் கஷ்டம்தான். சுலபமாக பணம் யாரும் சம்பாதிக்கல. அது படுறதுக்கு யாரா திருடனா இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமோ. ஒரு விஷயத்தை ஏமாத்தணும், ஏமாத்தி சம்பாதிக்கணும்னாலும் அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமோன்னா. இது சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம், சம்பாதிக்கிறது அதை காப்பாத்துறது அதை விட கஷ்டம். அது இருக்கே, காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். இங்கே போடுறதா அங்கே போடுறதா, யார்கிட்ட கொடுத்து வைக்கிறது? தேவதைகளே கட்டப்பட்டான்னு. தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் சண்டை வந்துருக்கு. சண்டையில அரக்கன் ஜெயிச்சுடா போல இருக்கு. தேவதைகளால ஒன்றும் பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு அவ ஒவ்வொருத்தரும் 4-5 கிலோ ஒவ்வொருத்தரும் தங்கத்தை போட்டிருப்பான். எல்லாம் எடுத்து என்ன பண்ணினா தங்கத்தை அக்னி பகவான்கிட்ட கொடுத்துட்டாரு, காப்பாத்துக்கோ, பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு. அந்த அக்னி பகவான் ருத்ரர்கிட்ட கொடுத்துட்டார். இது என்ன சுவாயமா இது? மறுபடியும் சில 1000 வருஷங்கள், பல 1000 வருஷங்கள் ஆகிற தேவதைகள் ஜெயிச்சு விட்டு திருப்பியும் அந்த காசை தங்கத்தை வாங்கறதுக்கு வருவாளோன்னு பார்த்தாரா. சார், இத்தனை நாளா நம்ம வச்சுருந்தோம், ஒரு நாளும் எடுத்து போட்டுக்கல அக்னிபகவான். எல்லாம் பெட்டியில வச்சு உள்ள வச்சுட்டு இருக்காரு ரகசியமா. இருந்தாலும் இத்தனை நாளா நம்ம கிட்ட இருக்கிற பொருள் நம்மகிட்டே இருக்கும்னு நினைச்சோம். இப்ப மறுபடியும் தேவதை வந்து கேட்டுவாளோ அப்படின்னு நினைச்சிருந்தேன். அவ வர காலத்துல ஒவ்வொன்னு அழுதா. ஏன் சுவாமி அழுது? நீங்க போனேள் அறக்காரர்கள் அந்த நான் ஆடி அடிச்சா வேற வழி இல்லாம காமிச்சு விட்டேன், எடுத்துட்டு போயிட்டான்னு போய் சொன்னாராம். சுவாமி ஏன் இப்படி பண்ணினீர்? அந்த அழுகையிலிருந்து வெள்ளி வந்ததா. அப்படின்னு அவர் அழுததுனால அவருடைய கண் ஜலம் இருக்க பார்த்தா அதுல இருந்து வந்ததான் வெள்ளி. அதனாலதான் வெள்ளிய தானம் கொடுக்காதீங்க. யஜ்யத்துல மற்ற சமயத்துல இல்ல, யாகம் பண்ணும் பொழுது தங்கத்தை தானம் பண்ணுங்கிறதுக்கு அவர் அர்த்தவாதம் சொல்லியிருக்க. இப்ப விசேஷம் என்னன்னு சொன்னா, இப்படி அந்த பணத்தை சேர்த்த பிறகு பத்திரமா காப்பாத்துறதும் கஷ்டம். காப்பாத்தின பிறகு அது நமக்கு செலவானதுன்னு வச்சுங்களேன். பார்த்தீங்களா, நீங்க வேணும்னு செலவு பண்றேன், ஆனா அந்த செலவு பண்ணக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனசுக்கு கஷ்டம். இதை யார் சார் அர்த்தம் சொன்னோம்? விரும்பத்தக்கதுன்னு யார் சொன்னா? ஏன்னா வரப்பவும் கஷ்டம், சம்பாதிக்கிறவும் கஷ்டம், இருக்கிறப்பவும் கஷ்டம், போறப்பவும் கஷ்டம். அது நிஜமாக அர்த்தமாகுமா? அதனால்தான் அர்த்தம் அனர்த்தம் பாவய நிச்சயம் ஆச்சாரியர் சொல்றார். ஆனா இங்கே அனர்த்தகான என்ன அர்த்தம்? இவரால் விரும்ப வேண்டியதான விரும்பத்தக்க பொருள் வேற ஒன்றும் இல்லை. எங்க மகாவிஷ்ணுவுக்கு அவர் எனக்கு வேணும் என்று விரும்ப வேண்டியதான பொருள் வேற ஒன்றும் இல்லாதனால அவர் அனர்த்தகா எனக்கூடியதான பெயரை அடைந்தார். ஆப்த காமனா இருந்ததுனால இந்த பெயர் அடைந்தார். ந வித்யதே பிரயோஜனம் ஆப்த காமத்வாத் சத்யா. ஒரு பிரயோஜனம் இல்லாதான ஒரு ஸ்வரூபம். இதை நம்ம பார்க்க வேண்டாமா? நாம எத்தனை நாள் தான் இன்னும் இது வேணும் அது வேணும்னு அலைஞ்சுட்டு இருக்கிறது? எத்தனை பிறவையில எத்தனை பொருளை சாப்பிட்டு இருக்கோம், எத்தனை ஆடைகளை தரிச்சிருக்கோம்,
எத்தனை பதார்த்தங்களை அனுபவிச்சிருக்கோம், மறுபடியும் இதே வேணும் வேணும்னு மனசு சுத்தின்ண்டே இருக்கு. பார்த்தீங்களா, ஒரு மனுஷனுக்கு சாப்பிட்ட பிறகு மறுபடியும் மறுபடியும் சாப்பிடணும்னு அதையே கேட்கறேன் சார். ரசம் வந்ததுன்னா ரசம் போட்டாச்சுன்னா அப்பளம் இருக்கான்னு கேட்கலாம். ஏன்னா அதை தொட்டு அப்பளம் இல்லாத போனா ரசம் சாதம் உள்ள இறங்காதாக்கும். என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா அது சாப்பிட்ட வழக்கம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அப்ப என்ன, ஒவ்வொரு பொருளுக்கும் முன்னால சாப்பிட்டதான சம்ஸ்காரம் அந்த இருக்கிறதுனால மறுபடியும் இன்னைக்கும் அது வேணும்னு எதிர்பார்க்க. இவைகள் இல்லாமல் கேவலமான ஒரு சுரூபம் எது கிடைச்சதோ அது சாப்பிடும்னு நினைக்கிறப்ப அந்த நிலை வரணும். அதனாலதான் ஆச்சாரியார் சோபான பஞ்சாக்கத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்ற ஸ்வாத்வன்னம் நது யச்சதாம், எப்பொழுதுமே பஞ்சபடி பரமானங்களோட எல்லாம் வேணுங்கிற ஆசை வச்சுக்க வேண்டாம். விதிவசாத் பிராப்தேன சந்தோஷ்யதாம், ஒருவேளை ஏதோ ஜென்மாந்தரத்துல பாக்கியம் பண்ணியிருக்கேள் வந்தது, சந்தோஷ்யதாம், சந்தோஷமா சாப்பிடுனர். இல்ல இல்ல, பிராப்தே ந சந்தோஷ்யதாம், அப்படி வந்து ஆஹா இன்னைக்கு வந்துருதே கொண்டாடாத. ஏண்டா பகவத் அனுகிரகம் வந்துருது, அன்னபூர்ண கட்டாட்சம், அன்னபூர்ணம்பாண்டிய அனுகிரகத்தினால ஏதோ வந்தது, அவ்வளவுதான், அப்படியே வச்சுக்கணும். எது கிடைச்சதோ அதை சாப்பிடணும், எது இருக்கோ வாழ்க்கையில அதோட சந்தோஷப்படணும். இப்படின்னு சொன்னா நாடு முன்னுக்கு வராதேங்கிறான் எக்கனாமிஸ்ட். ஏன்னா அவன் மேலும் மேலும் ஆசைப்படணும் சார், அப்படி இருந்தா சார் முன்னுக்கு வரணும்னு. அது அவனுக்கு லோகத்தில் இருக்கிற வியாபாரிக நிலையில சொன்னது. நாம இங்க சொல்றது பகவானை அடையக்கூடியதான், மனுஷன் நிம்மதியா எப்படி வாழணும், எப்படி பகவானை அடையணும்னு சொல்றதுக்காக இப்படி சொல்றோம். ஆனா இப்படி இருந்தாலும் அந்த ஸ்வரூபம் கிடைக்கத்தான் கிடைக்கும் அப்படிங்கிற அர்த்தோ அனர்த்தா. அதற்கு பிறகு மகாகோஷ, பகவானுடைய நாமல மகாகோஷ, மகாந்தः கோஷாः அன்னமயாதயः ஆச்சாதகாः அஸ்ய இதி மகாகோஷः. பகவான் இருக்காரு, அந்த பகவான் பரிபூர்ணமான ஆனந்த வடிவமா இருக்காருன்னு வேதங்கள் சொல்றது. அதுல சந்தேகம் கிடையாது உங்களுக்கு. ஏன் சந்தேகம் கிடையாதுங்கிற, நீர் பார்த்தீரோ, பார்த்திருக்கீள், ஆனா அனுபவிக்க அடையல. பரமாத்மா உங்களுடைய ஸ்வரூபம் ஆனந்தமான ஸ்வரூபம்ங்கிறது நீங்கத்தான் அர்த்தாட்சி. ஏன் அப்படி சொல்றேன், தினந்தோறும் ராத்திரி எத்தனை காரியங்கள் என்ன பண்ணாலும் ஒரு காரியத்தை மட்டும் விடாம பண்றேன். என்னது? தூக்கம். அதை விரும்பி தூங்குறான். அது இல்லாம வரணும். எவ்வளவு காசு தரேன், நீங்க 10 நாள் இது பண்ணக்கூடாது, ஒண்ணு தூங்காம இருக்கணும். 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், என்ன பண்றேன், ஒரு நாள் இருப்பேன், 2வது நாள் தானே தந்து விடு, முடியாது போங்க. அவனால் தூங்காமல் இருக்க முடியுமா? முடியாது. அந்த தூக்கத்துல ஒரு விருப்பம் எல்லோருக்கும் இருக்கு. தூக்கத்துல விருப்பம் இருக்குன்னு எப்படி தெரியறதுன்னு உங்களுடைய சேஷ்டைகள்னாலே தெரியும். படுத்துக்கிறதுக்கு முன்னால கீழே துணியை போட்டு அதுல மணிப்பொண்ணும் இல்லாம பண்ணிட்டு அதுக்கு தலையணையை சரியா வச்சுண்டு ஃபேனு கரெக்டா நம்ம மேல அதிகமாகவும் காத்து வரப்படாது, காத்து வராமலும் இருக்கக்கூடாது, கொசு போகணும் கூடப்படாது. என்ன ஒரு ஐடியா பந்தேல, அதுக்கு கொசு தீய வச்சுண்டு பக்கத்துல தீர்த்த பாத்திரம் வச்சுண்டு, ஏன்னா காலவல ராத்திரி முழிப்பு வந்துருக்குன்னா தீர்த்தம் சாப்பிடணும். அந்த தீர்த்தம் சாப்பிட்றப்ப எப்படின்னா இதுக்காக போயிட்டு வந்தோம்னா அந்த தூக்கம் கெட்டு போயிடுவான். இத்தனையும் வச்சுண்டு அந்த அலாரம் வேற வேணுமா வேண்டாமான்னு யோஜனை பண்ணி அது கைக்கு எத்துற அளவுக்கு வச்சுக்கணும். ஏன்னா வேண்டாம்னு சொன்னா டக்கம் அது ஒரு அடி அடிச்சு விட்டு அங்கே தூங்கணும் மறுபடியும். இவ்வளவு பிளான் பண்ணி தூங்குறேன் சார். ஏன் அந்த தூக்கத்துல மனுஷனுக்கு விருப்பம் இருக்குன்னு தெரியுதா? அதோட மட்டும் இல்ல, என்னதான் நீங்க 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினாலும் யாராவது வந்து எழுப்பினா ஒரு 2 நிமிஷம் ஒரு பொய் தூக்கம், குட்டி தூக்கம், அந்த பக்கம் படுத்துட்டு எழுந்துன்னு அப்பாடா வேற வழி இல்லேன்னு கவலைப்பட்டு எழுதுக்கிறானே தெரிய அவனா எழுந்துக்கணும்னு நான் ஆசை இருக்கேன் சார். இப்ப என்ன தெரியறது, அந்த தூக்கத்துல மனுஷாளுக்கு எல்லோருக்கும் ஆசை இருக்கு. அந்த தூக்கம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தூக்கத்துல என்ன நடந்தது? தூக்கத்துல நீங்க கருப்பா இருந்தீங்களா விளப்பா இருந்தீங்களா? தூக்கத்துல என்ன நடந்ததுன்னு தூக்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்ண மூடினா என்ன மறந்தேன், இதை தவிர வேற ஏதாவது ஒரு தாலையும் சொல்ல முடியும்? தினந்தோறும் அனுபவிக்கக்கூடியதான பதார்த்தம். நான் என்ன தெரியாத பொருளை கேட்கல. வேணா இன்னைக்கு இதை யோஜனை பண்ணி பாருங்க. ஒரு 10 நாளைக்கு தூக்கத்தை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு வாங்க. என்ன ஆன்சர்? இதுதான். கண்ண முடினேன், என்ன மறந்தேன், ஒண்ணும் தெரியல அப்படிங்கிறான். இதே மாதிரிதான் ஆக்சிடென்ட்ல இருக்கிறவன் போயிட்டே இருந்தேன் சார், வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு, கேட்டு வந்து அவ்வளவுதான் தெரியும். ஆஸ்பத்திரிக்கு வந்து ஒரு 4 நாள் அப்புறம் கண்ணை திறந்தேன், அப்பதான் வலி தெரிஞ்சதுன்னா. இது வரைக்கும் வலியும் தெரியல. அதே தானே தூக்கம் மாதிரி இருக்குன்னு. இல்ல சார், தூக்கம் வேற அது வேற. இந்த தூக்கத்துல முழிச்சுட்ட பிறகு நிம்மதியா தூங்கினேன் சார், ஆனந்தமாக தூங்கினேன் சார். அங்கே ஒரே கவலையோட இருக்கு சார், என்னாச்சுன்னு தெரியலையே.
என் பொருள் என்னாச்சோ அது என்னாச்சோ இது என்னாச்சோ நான் இங்க வந்து ஒரு கவலையோட இருக்கான். அதனால இந்த தூக்கத்துல ஒரு விசேஷம் இருப்பதில்ல. இந்த தூக்கத்துல ஒவ்வொருவரும் அவன் பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், சின்ன குழந்தையா இருக்கட்டும், வயதானவனா இருக்கட்டும், அவனுக்கு உள்ளூர் ஒரு ஆனந்தம் இருக்கு. நிம்மதியா தூங்கினேன், ஒன்றும் அறியாமல் தூங்கினேன் அப்படிங்கிறான். சுகமாக மத்வாப்தம் நகிஞ்சிதவேதிசம், எதையும் அறியாமல் நான் தூங்கினேன். இந்த தூக்கத்துல உங்களுக்கு யார் அறியப்பட்டா? உங்க ஆத்மா ஒண்ணுத்தான் இருந்தது, நீங்க மட்டும் தனியா இருந்தது. ஒரு பொருள் ஒரு ஆசையும் அங்க இல்ல, அதனால நிம்மதியா இருந்தது. ஸோ உங்களுடைய கோர் சப்ஸ்டன்ஸ் என்ன? ஆனந்த வடிவம். நீங்க ஆனந்த ரூபமா தான் இருந்தது. முழிச்சிருந்துமே போயிடுச்சே சார், அதான் கஷ்டம். எப்ப நீங்க முழிச்சிடலோ அப்ப அந்த ஆனந்தம் முழுக்க பறந்தே போயிடுது. டென்ஷன் வந்துடுது, லேட் ஆயிடுது, அங்கே போகணுமே இங்க போகணுமே இதை பண்ணணுமே அது பண்ணணுமே அப்படின்னு ஒரு விவகாரம் உள்ள நாங்களே சேர்த்து வச்சுட்டு இருக்கோம். நீ வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு பூஜை பண்ணணும், சனிக்கிழமை ஏழுமலையானுக்கு பூஜை பண்ணணும், ஞாயிற்றுக்கிழமை சூரிய நமஸ்காரம் பண்ணணும், திங்கக்கிழமை அமாவாசை சோமவாரம் என்ன பண்ணணும், அஸ்வத்த பிரதர்சனம் பண்ணணும், செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணிய நாமளா வச்சுட்டு இருக்கோம். எத்தனையோ இப்ப இதை பார்க்கணும் அது பார்க்கணும் என்னமோ நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதனால அந்த கவலையில மாட்டிட்டு இருக்கோம். அந்த தூக்கத்தை இது ஏதாவது ஞாபகம் இருந்ததோ ஒண்ணுமே கிடையாது. ஆகையால் உள்ள இருக்கிற ஆத்மா இருக்க, அந்த ஆத்மா சுக வடிவமாகத்தான் இருந்துட்டு இருக்க. அந்த சுகத்துக்கு ஒரு வித்தியாசம் உங்களுக்கு சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்டதான சுக வடிவமா இருக்கக்கூடியதான அந்த ஆத்மா முழிச்சுண்டதுமே நம்ம கேட்டேன்னா நீங்க யாருன்னு கேட்டேன்னா சரீரத்துக்கு அப்பா வச்ச பேரு சொல்றோம். ஏகாசேகனி பிதா நாமக்கு ஒரு யாரு பைரவர பிறந்த பைரவராத நாளைக்கு ஒரு பேரை வச்சார். அந்த பேரை வச்சுட்டு நீங்க யாருன்னா நான் இவன் யாருன்னு சொல்றோமே தவிர அந்த ஆத்மாவை சொன்னாலும் புரியறதா? தெரிஞ்சுட்டோமா? தெரிஞ்சுக்கலையே. என்ன சார் உள்ள இருக்கிற உங்க சுரூபமே உங்களுக்கு தெரியலையே? ஆமா தெரியல. இருக்கிற பொருள் தெரியலன்னா அது மறைக்கப்பட்டதுக்குன்னு அர்த்தம். கடுக்கு எதிர்க்க இருந்தா எனக்கு தெரியும், அது மாதிரி துணி போட்டு வச்சோம்னா தெரியாது. பொருள் இருந்து இருக்கு ஆனா நான் பார்க்கலன்னு என்ன அர்த்தம்? நான் அறியலைன்னா அது மறைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதே போல இந்த ஆத்மா உள்ள இருக்க இது எதனால் மறைக்கப்பட்டிருக்கு? கோஷங்கள்னால மறைக்கப்பட்டிருக்கு, உரைகள்னால. எத்தனை உரைகள் இருக்க? 5 உரைகள் இருக்குன்னு வேதம் சொல்லுது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அப்படின்னு 5 கோஷங்கள் இந்த பரமாத்மாவை மறைச்சு. இத்தனை நாளா குஹா இடம் ஹிருதய குகையில இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேசே அர்ஜுன திட்டரி. நிறைய கேட்டிருக்கோம். ஒவ்வொருத்தருடைய இதுலயும் இருக்கார், வீட்டு கொண்டு இருக்கார். ஆயால் தான் அவருக்கு புருஷன் பேரு இருக்கு. ஏன் சார் அந்த புருஷன் நீங்க பார்க்கல? இந்த ஒரு கேள்வி கேட்டா மறுபடியும் என்ன சமாதானம் வரும்? இருக்காரு சார், இருக்குன்னு சொன்னீரே, ஆனா யாரும் பார்க்கலையே. நான் தான் பார்க்கல, முட்டாள் விடுங்க, யாருன்னு பார்க்கலையே அப்படின்னு என்ன அர்த்தம்? மறைக்கப்பட்டிருக்கு. குஹாஹிதம் கக்வரேட்டம் புராணம் மறைக்கப்பட்டிருக்கு. எதனால மறைக்கப்பட்டிருக்கு? பஞ்ச கோஷங்கள். அதனால இந்த கோஷங்கள்னால மறைக்கப்பட்டிருக்கு. இந்த கோஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டா ஒவ்வொன்றும் அதுக்குள்ள இன்னொன்னு, அதுக்கு மேல ஒண்ணு, அதுக்கு மேல ஒண்ணு, இப்படி வரிசையாக கோஷங்கள். இந்த ஆத்மாவை ஆனந்தமய கோஷம் மறைச்சது. அந்த ஆத்மாவும் ஆனந்தமய கோஷமும் ரெண்டும் சேர்ந்து இன்னொரு கோஷத்துக்குள்ள விஞ்ஞானமய கோஷத்துல வந்துருக்கு. ஆனந்தமய ஆத்மா, ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் எல்லாமும் சேர்ந்து மனோமய கோஷத்தினால மறைக்கப்பட்டிருக்கு. ஆத்மா, ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம் எல்லாம் சேர்ந்து பிராணமய கோஷத்தினால மாறும். இத்தனையும் சேர்த்து அனமய கோஷத்துக்குள்ள போட்டுக்கோ மறைக்கப்பட்டு. நீங்க தங்க கடைக்கு போய் ஒரு டைமண்டை வாங்கினேன்னு வச்சுப்போமே, இல்ல தங்க பொருள் தான் வாங்கினேன்னு வச்சுக்கோமே, அந்த கொண்டு நாங்க அப்படின்னு கொடுக்கானோ? இல்லை சார். முதல்ல அது ஒரு சிவப்பு பேப்பர்ல கட்டி அதை ஒரு டப்பால போட்டு, அந்த டப்பால போட்ட பிறகு அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பையில போட்டு, அந்த பிளாஸ்டிக் பையோட சேர்ந்து ஒரு கிஃப்டா ஒரு துணி பையும் ஒரு 10 பையும் கொடுத்து, அதுக்குள்ள என்னடான்னா அதுக்கு மேல ஒரு கிஃப்டா ஒரு லெதர் பேக்கும் கொடுக்கும். வீட்டுக்கு வந்ததுமே எல்லாமும் மூலையில கிடக்கும். அதை கொண்டு போய் தனியே அந்த தங்கத்தை மட்டும் எடுத்து மற்றவர்களுக்கு காமிக்கிறேன். ஏன் சார் இத்தனையும் காமிக்க வேண்டாமா? அதுல பாக்கிறதுக்கு அவளுக்கும் விருப்பம் இல்லை, உங்களுக்கும் அது இஷ்டம் இல்லை. ஏன் சார் கொடுக்கான்னா அது வழக்கு சார். ஆனா அதை கொடுக்காத போனா நீங்க அந்த கடையில வாங்க மாட்டேன். மனுஷனுக்கு இந்த சின்ன சின்ன ஃப்ரீயா வரக்கூடியதான பொருள்ல தான் ஆசை இருக்கே தவிர கஷ்டப்பட்டு காசு கொடுத்து வாங்கினது அவ்வளவு விருப்பம் இல்லை இல்லையா? அது மாதிரி எப்படி ஒரு பொருளை
அவன் இத்தனை மேலும் மேலும் மறைச்சு மறைச்சு அது மேல வச்சு கொடுக்கிறானோ அதே விதமான விலை மீந்ததான உங்க ஆத்மஸ்வரூபத்தை அதை பகவான் இப்படி பத்திரமாக நமக்குள்ள கற்றுக்க. இந்த அன்னமய கோஷம் மேலோட நமக்கு தெரிகிறது இந்த ஸ்தூல சரீரம். பகவான் எங்க இருக்கார்? இதுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கார். இந்த அன்னமய கோஷம் இது ஏன் அன்னமய கோஷம்? அன்னத்தை சாப்பிட்ட வளர்த்தேள், அன்னத்தினால் பிறந்தது, அன்னத்தினால வளர்ந்தது, அன்னமாக ஆகிறது. அதான் அன்னம் பிரம்மேத்யஜானாத் அன்னாத்யே பகல் விமதி பூதானி ஜாயந்தே அன்னேன ஜாரானி ஜீவந்தி அன்னம் பயந்தியபிசம்மிஜந்தி. அம்மா அப்பா சாப்பிட்ட அன்னம் அது சுக்லவீரியமாக மாறி இப்படி இந்த சரீரத்தை உண்டு பண்ணிச்சு. இந்த சரீரம் என்னைக்கு பிறந்ததோ அன்னைக்கிலிருந்து அழுதுண்டே பிறந்தோம். பொண்ணா இருந்தா அழுதுண்டே பிறக்கிறது, பையனா இருந்தா பிறந்து அழகணும். என்ன ஆகாரம்? பசி. இந்த பசி எது வரைக்கும் இருக்கு சார்? கடைசியில பிராணம் போறப்போ பசி பசின்னு சொன்னா பிராணம் போறது. வாய் திறந்துதான் சார் பிராணம் விடுறான். அப்ப விவகாரம் என்னன்னு எப்பவும் ஒவ்வொரு நாளும் அவருடைய முயற்சி எதுல இருக்க? இந்த பசியை அளக்கிறதுக்காக தான். இனிமேல 2 மணி நேரம் ஆனப்புறம் பசி வரப்போறதுன்னு நினைக்கிறதுக்கு முன்னாலேயே ஆத்துல மாமி கரெக்டா தயாரிக்க ஆரம்பிச்சு விடுறான். ஏன்னா அப்ப பதறிட்டு இருப்பா, வேணும் வேணும். ஏன் 2 முன்னாலேயே ரெடி பண்ணி வை. அது அந்த டைம் தெரிவிக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சில்லுன்னு ஆகக்கூடாது. அப்படி அதை கரெக்டா அது பண்ணி தயார் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், வேலை வேலைக்கு சாப்பிட்டு இருக்கோம். ஸோ இப்ப இதனால வளர்ந்ததுன்னா இந்த அன்னமய சரீரம். ஸோ இது அன்னமய கோஷம். இதற்குள்ள தலையிலிருந்து கால் வரைக்கும் சுத்தி கொண்டே இருக்கு சார் பிராணம்ங்கிறது. அந்த பிராணம் காத்து. பெலூனை தொட்டா எப்படி இருப்பாருங்க அது மாதிரிதான் சரீரத்தை தொட்டா தொட்டு பாருங்க உள்ள போறதோ இல்லையோ. அது உள்ள கல் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்? ஹார்ட் டச் தான் இருக்கணும். அப்ப இந்த சரீரத்துக்குள்ள இருக்க காத்து தான் இருக்கு. காத்திரத்துக்குள்ள தூற்றிக்கொள்ளணும். அந்த சரீரத்துக்குள்ள அந்த காத்து போயிட்டு வந்துட்டே இருக்கு பார்த்தீங்களா? அதுக்குள்ள பகவான் அடைஞ்சாகணும். இந்த ஜென்மாவில இஹச்சே தவேதி தத சத்யமஸ்தி நச்சேதியா வேதின் மகதி வினட்டி. இப்பிறவியில அந்த பரம்பொருளை அறிந்தாலேயானால் உயர்ந்ததான லாபம் உண்டு. அப்படி விட்டு கோட்டை விட்டு மறுபடியும் இந்த மானிட ஜென்மா எப்ப வரும் தெரியாது. மனுஷத்துவம் முமுட்சத்துவம் மகாபுருஷம் இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகையால் மானிடனா பிறந்தோம், பகவானை அடையணும்னு ஆசை வந்தது, அதோட சத்சங்கமும் கிடைச்சிருக்க இந்த விஷயத்தை ஒரு நாளும் கோட்டை விடப்படாது. ஆகையால் அந்த பிராணமய கோஷம்னு ஒண்ணு இருக்கு. பிராணம் மட்டும் இருந்தா படாது சார். ஹாஸ்பிட்டல்ல கோமா இருந்துட்டு இருக்க, சரீரம் இருக்கு, பிராணம் இருக்கு, ஒன்றும் பண்ணல. என்ன லாபம்? இந்த மனசு வேலை செய்யணும். அந்த மனசானது இவைகள்லாம் வேண்டாம், அனித்தமான பொருள்கள்லாம் ஆக வேண்டாம், நல்ல வழிக்கு திரும்ப அப்படின்னு உங்க மனசு சொல்லணும். அந்த மனசு இடம் கொடுத்ததே ஆனால் அப்பொழுது நம்ம எல்லா இடத்துக்கும் போவோம். ஆனா நமக்கு எங்க போறது? சினிமா பார்க்கலாம், வேற எங்கேயோ பார்க்கலாம், டிவி பார்க்கலாம், விடாத மேட்ச பார்த்துட்டே இருப்போம் வரிசையா 50 நாளைக்கு இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பார்க்கப்படாதுன்னு சொல்ல, அதுல வெறுப்பு இருக்க வேண்டாம், ஆனா அதனால மற்ற காரியங்களை விட வேண்டாம்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி மனுஷியாளுக்கு அந்த நல்ல எண்ணத்துல மனசு திரும்பணும். அதுக்காகத்தான் யோயோன பிரச்சோதயாது தினந்தோறும் சொல்லும். என் மனசு நல்ல வழியிலேயே இருக்கட்டும், என் மனசு நல்ல வழியிலேயே இருக்கட்டும் காலமே சங்கல்பம் பண்றேன். சந்தியா வந்தனத்துல என்ன சொல்லிட்டு இருக்கேன்? என்னுடைய மனசு உன்னடத்திலேயே திருப்பு அப்படிங்கிறோம் இல்லையா? அதனால மனோமய கோஷம் உள்ள இருக்கு. அந்த மனோமயத்தை மனசு இருக்க அது இழுத்த வழிக்கு ஓடும். அதை இந்த நிலையில தான் திருப்பணும்னு சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு மேல ஒரு புத்தின்னு ஒண்ணு. அந்த புத்தியில நீங்க சாஸ்திரத்தை கொடுக்கணும், மகான்களுடைய சங்கத்தை கொடுக்கணும். அந்த புத்தியானது மனச நல்ல வழியா இருப்போம். அந்த புத்தியும் மனசுல ஒரு பார்த்தை தான். ஆனா அந்த புத்தியானது சரி பண்ணணும்னா அந்த புத்தியில தான் நீங்க சம்ஸ்காரத்தை மாற்றணும். நமக்கு பிறந்தமனைக்கு ஒரு சம்ஸ்காரங்கள்லாம் இருக்கு, பிராகிருதமான சம்ஸ்காரங்கள் இருக்கு. பிரகிருதிஸ்வாம் நியோட்சியதி நிகிரஹ கிம் கரிஷ்யதி அப்படிங்கிறார் பகவான். நம்ம இஷ்டமாக அவனுடைய ஜன்மாந்தர வாசனானுசாரமாக தான் அவன் பிரவர்த்திப்பான். ஆனால் மகான்களுடைய சங்கம் இருக்குமையானால், சாஸ்திரத்தினுடைய ஒரு யோகம் இருக்குமையானால் அவனை திருப்பி இந்த வழியில போங்கோ அப்படிங்க. மகான்களுடைய சங்கம் இருக்குமையானால் மனசு வேற வழிக்கு போகாத அங்கே நின்றுவிடும். அப்படி இருக்கிறது விஞ்ஞானமய கோஷம். அதற்கும் உள்ள ஒரு ஆனந்தமய கோஷம் இருக்கு. அந்த ஆனந்தமய கோஷம் இருக்கிறத அந்த கோஷம் தான் அஜ்ஞானம். வேற உலகத்தில் இருக்கக்கூடியதான விஷயத்தை காட்டாமல், அதே போலயே ஆத்மாவையும் காட்டாமல்,
மனுஷனை லயமாக்கும்படி பண்றது. அப்படிப்பட்டதான் ஆனந்தமய கோஷம். ஆகையால் தான் அந்த ஸ்வரூபத்தை தூங்கி எழுந்ததுமே நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னு சொல்ற. ஆனா அங்கே அறியாமல் தூங்கினேன்னு அறியாமையும் இருக்கு. இப்படி மனுஷருக்கு அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் 5 கோஷங்கள். இதை தாண்டி உள்ள பரமாத்மா இருக்காரா? அதை நேரம் பார்க்க முடியுமா சார்? தங்கத்தை போய் வாங்கிட்டு வந்தேன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அந்த மேல இருக்கிற பைய பார்த்தா தெரியாது. ஆனா சில பேருக்கு தெரியும். நீங்க 10,000 ரூபாய்க்கு மேல வாங்கியிருந்தா பெரிய பை கொடுப்பான். சாதாரண இருந்தா ஒரு சின்ன பரிசு, அது எதுக்கும் உபயோகப்படாது, வீட்டுக்கு வந்தா குப்பை தான். ஆனா அதை பார்த்துட்டே திருட கண்டுபிடிச்சிருவான் இவன் எவ்வளவுக்கு வாங்கியிருக்கார். நீங்க கடையில இருந்து வரப்பவே அவனுக்கு தெரியும் விவகாரம் முழுக்க, உங்களுக்கு தெரியாது. பாத்தீங்களா? அதே விதமாக விலை மிகுந்ததாக இருக்கக்கூடியதான இந்த ஆத்மாவை 5 கோஷங்களுக்கும் உள்ளூர பத்திரமாக பகவான் வச்சுருக்காரு. தெரியாமல் நமக்கு தெரியல. பார்த்தீங்களா? ஆகையால் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு கோஷமா தள்ளணும். தள்ளக்கூடியதான கோஷங்களை நாம் தள்ளிவிட்டோமையானா அதற்கு பிறகு உள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தை நாம் அறியலாம். ஆகையால் கோஷங்கள் ஆத்மாவை மறைத்து கொண்டிருக்கின்றன. அதனால்தான் மகாந்தா கோஷா அன்னமயாரய ஆச்சாதகா அஸ்யா. இந்த பரமாத்மாவை மறைக்கக்கூடியதான 5 கோஷங்கள் இவர்களுக்கு இருக்கு. ஆகையால் இவருக்கு மகா கோஷா. அம்பாளுக்கு பூஜை பண்ணும் பொழுது மகா கோஷேஸ்வரி இப்படி வரிசையா கோஷ பஞ்சகம் அப்படின்னு சொல்றது. இதுதான் இந்த ஆத்ம தத்துவத்தை தான் எடுத்து சொல்றதுக்காக பச்சை கல்பலதாம்பா, பச்சை கோஷேஸ்வரி, பச்சை மகாலட்சுமிகள் இப்படி ஏதோ அவ சிஸ்டம் அவ வச்சுட்டு இருக்க. ஆனா அங்க இருக்கக்கூடியதான தத்துவமும் ஜெயிச்சான். இந்த 5 கோஷங்களுக்கும் தாண்டி இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அம்பாடைய ஸ்வரூபம். அதே போலதான் மகாவிஷ்ணுடைய ஸ்வரூபம். இதை சொல்றதுக்காகத்தான் மகாகோஷா. பூஷ்ணம் சக்கரம் நரிஷ்யதி கோஷோ வத்வபதே அப்படின்னு ருக்வேதத்துல கோஷ சப்தம் இருக்கு. எதற்காக? இந்த மகாகோஷான்னு சொல்றதுக்காக. அர்த்தோ நர்த்தோ மகாகோஷ. அதற்கு பிறகு என்ன? மகாபோக. பகவானுக்கு மகாபோக. மகாபோக சுகரூப அஸ்யா. இந்த உலகத்துல நிஜமாக அனுபவிக்கவர் யார் சார்? பரமாத்மா. மற்றவங்க நமக்குலாம் ஒரு அனுபவமா, நமக்கு ஒரு சுகமா. இது மனுஷனுடைய சுகத்தை சுகமாவே கணக்கிடல. சுகத்தினுடைய துளியும் இவனுக்கு இல்ல. நிஜமாக சுகம் யாருக்கு அப்படின்னு வேதம் கேட்டு. அப்ப வேதம் சொல்றது யுவாத்தியாது யுவாத்தியாயகா. நல்ல யுவாவா இருக்கணும். யவனத்துல 16 வயசுல இருக்கணும். உடம்பு ஒண்ணும் இல்லாம ஒரு ரோகமும் ஒண்ணும் இல்லாம இருக்கணும். நன்னா படிச்சிருக்கணும். நல்ல வழியில இருக்கணும். சரீரம் பலமா இருக்கணும். ஆகிஷ்டா இது வேணும் அது வேணும் எனக்குடையதான எண்ணங்கள் இருக்கணும். திரடிஷ்டா உடம்பு திடமா இருக்கணும். பலிஷ்டா பலத்தோட அப்படி இருக்கணும். அப்படி அவன் இருந்து அவனுக்கு தேனே எம்மித்தா சர்வா பிருதிவி பூர்ணா சியாத். இந்த பூமண்டலம் முழுக்க அவனுடைய ஆட்சியில் இருக்கணும். அந்த ஆட்சியா இருக்கும் பொழுது அந்த பூமியில சண்டை வரப்படாது. இந்த ஊர்ல இருக்கிறவன் அந்த ஊர்ல அவளோட சண்டை போடுறது, அவ இவாளோட சண்டை போட்டு அது சந்தோஷமா. இந்த ஒரு சக்கரவர்த்தியா இருந்தாரையானா எல்லோரும் சௌக்கியமா அவர் சொன்ன பேச்சு கேட்கணும். பாகவதத்துல சொல்றது ஜிக்வா பச்சிஸ்வதத்தி தேனக்கேன கூப்பியதே. ஒரு நாளைக்கு இந்த நாக்கு இருக்கு பார்த்தல 2 பல்வரைக்குள்ள மாட்டி உள்ள வச்சான். கடக்கன்னு கடிச்சுட்டான். இப்ப என்னடா இது? அந்த நாக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டான் என்ன பல்லு கடிச்சதுன்னு. பல்லு சொல்றதா நான் என்ன பண்றது, நான் கடிச்சுட்டு இருந்தா நடுவு இவர் பூந்துட்டார். இப்ப யார் அதை வேணும்? நாக்கு தப்பா பல்லு தப்பா? சில சமயத்துல நமக்கே அப்படி ஆயிடும். என்ன சுவாமினார்? அது மாதிரி வீட்டுக்குள்ள அம்மா அப்பா இருக்கா, 2 அண்ணன் தம்பிகள் சண்டை போட்டுக்கிறார். இவனது ரைட்டுன்னு சொன்னா அவனுக்கு கோபம், அவனது ரைட்டுன்னு சொன்னா இவனுக்கு கோபம். இது பார்வதி பரமேஸ்வரருக்கே ஏற்பட்டதுன்னு. ஒரு மாம்பழத்துக்காக 2 பேரும் சண்டை போட்டு ஒரு சரியான வாங்கிட்டு பழையில போய் வந்துட்டார். பாத்தீங்களா என்ன சொல்லு? இப்படி தனக்குள்ள இன்டர்னல் ஆக்ரஷன் இருந்தா ரொம்ப கஷ்டம். அதே போல இன்டர்னல் எமோஷனும் இருக்கக்கூடாது, எக்ஸ்டர்னல் ஆக்ரஷனும் இருக்கக்கூடாது. இல்ல வேதம் சொல்றது ஆதிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டா தேனேயம் வித்த சபா பிருதிவி பூர்ணா சியாத். தேசம் முழுக்க அவருடைய ஆட்சியில இருக்க சௌக்கியமா ஆனந்தமா இருந்துட்டு இருக்கா. அப்படின்னு சயேகோ மானுட ஆனந்தா. இப்படி இருந்தா அது மனுஷனுடைய ஆனந்தம். நமக்கெல்லாம் ஆனந்தம் இருக்கா?
இந்த கணக்கில் யோசனை பண்ணி பாருங்க, ஒண்ணும் கிடையாது. பாஷ்யக்காரர் சொல்றார், இப்படி ஆனந்தம் யாருக்காவது இருக்கா சார்? இருந்ததா சார்? தர்மராஜாவுக்கு இருந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்றார். பாரதம் முழுக்க படிச்சு சார், முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அழுதுண்டே இருக்கார் அவர். அவருமே ஆனந்தம் நீங்க சொல்றேன்னார். நான் சொல்றது இப்ப இல்ல, அவர் கதை முடிஞ்ச பிறகு. அவர் கதை முடிஞ்சது இல்ல, பாரத கதை முடிஞ்ச பிறகு. பாரதம் கதை முடிஞ்சதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், அவர் எழுதுறார். அவர் ராஜ்யத்துல பட்டாபிஷேகம் வர பரியந்த எழுதினார், சர்க்காரோட வரையந்த எழுதினார். ஆனா உள்ளூர் அவருடைய ஆனந்தம் அப்ப இருந்தது. அப்படி நம்ம அவர் கஷ்டப்படுற காலத்துல விசாரமா பண்ணியிருக்கோம். ஏன்னா தர்மம் அப்படித்தானே. எதற்காக தர்மம் எழுதணும்? இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு நீங்க எப்படி பழகணும், எப்படி அனுஷ்டானம் பண்ணுங்கிறதுக்காக கிரதம் எழுதப்பட்டது. நிஜமான ஆனந்தம் அவருக்கு இருந்ததா. அதனால தர்மராஜாதிபத் அப்படின்னு பாஷ்யக்காரர் வேண்டுக்கார். அப்படி ஒரு ஆனந்தம். இது போல 100 மடங்கு ஆனந்தம் பித்ரு தேவதைகளுக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தம் ஆஜான தேவாளுக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தங்கள் கர்ம தேவாளுக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தம் கந்தர்வாளுக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தம் பிரகஸ்பதிக்கு, அதை விட 100 மடங்கு ஆனந்தம் பிரம்மதேவனுக்கு. இப்படி வரிசையா போயிட்டே இருக்கு. அதுக்கு போன பிறகு அதுக்கு மேல கிடையாது சார். அந்த ஸ்வரூபம் அதோட நின்று போயிடுது. அதுக்கு மேல கணக்குங்கிறது கிடையாது. அபரிமிதமான ஒரு ஆனந்தம். அந்த போகம் எங்க பரமாத்மா. பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடியதான போகங்கள்னா அந்த பரமாத்மாவுடைய ஆனந்தத்தினுடைய ஒரு திவலை. அந்த பரமாத்மா ஆனந்த வடிவமா இல்லாத போனால் நம்மளால இருக்க முடியுமா ஒரு கணக்கு? அந்த துளி ஆனந்தத்தை வச்சுடு இவர் உலகத்துல இருக்கிற ஜனங்கள்லாம் ஆஹான்னு கொண்டாடுறாங்க சார். எத்தம்புது லேச லேசத்தையுமே பிரமாதையோ நிருடதா. எந்த பகவானுடைய ஆனந்தத்துடைய துளிக்கு துளி அது கிடைச்சாலே இவன் ஓன்னு கொண்டாடிட்டு இருக்க சார். அப்படிப்பட்டதான ஒரு மகாபோகம். உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களையும் அவருடைய ஐஸ்வர்யம் அத்தனையும் அவர் செய்தது, அவருக்கு சேர்ந்தது. அது எவ்வளவு ஐஸ்வர்யம், எவ்வளவு ஒரு ஆனந்தம், அத்தனையும் இருக்கு பார்த்தா. அதனாலதான் அவருக்கு மகாபோகா, பெரியதொரு ஆனந்தம். இந்த ஐஸ்வர்யம் முழுக்க அவருடைய ஐஸ்வர்யம். ஆகையால் அவருடைய மனசுல ஒரு நிம்மதியான ஒரு ஸ்வரூபம் ஆனந்தமா இருக்க. ஸ்ரீரங்கத்துல பகவான அந்த ஸ்வரூபத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த முகத்துல ஒரு ஆனந்தம் பாருங்க. அதே போலயே ஆனந்த சுவாமிக்கு போயிருக்கோம். ஒரு பக்தன் போறான், போய் கேட்கிறான், இப்படி காலை நீட்டு ஆனந்தமா சிரிச்சுட்டே புன்சிரிப்போட நிம்மதியா படுத்துட்டு இருக்கல, கிம் நிச்சங்கம் சேஷே சேஷரே, அடையப்பா சந்தேகம் இல்லாமல் சேஷ தல்பத்துல ஆனந்தமா படுத்துட்டு இருக்கீரே, உமக்கு என்னன்னு கேட்டார். அப்படியா? தனமானஹர கன்யா கிண்ணஜாதா குலே தவா அப்படின்னு. உங்களுக்கு எப்பவுமே ஒரு பொண்ணு பார்க்கலையே, பொண்ணு பிறந்தா என்ன, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, அவளை படிக்க வைக்கணுமே, அவளை கல்யாணம் பண்ணி வைக்கணுமே. கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு அவர் ஆத்துக்காரர் அந்த அம்மா சொன்ன வார்த்தையை கேட்கணுமே. ஒவ்வொரு வீட்லயும் நடக்குது. இருந்தால் என்ன விவகாரம், நடக்கணுமே, அவங்களுக்கு குழந்தை வரணுமே, அந்த குழந்தைகள் நல்ல உத்தியோகத்துல வரணுமே, அவன் நல்லா படிக்கணுமே. அந்த பொண்ணு மேல அவ்வளவு ஒரு ஆசையம். அம்மா அப்பா பையன் மேல ஆசை இருக்கான்னு அவளை கேட்டது எனக்கு தெரியாது. என்னடா ஆச்சு? அப்படிப்பட்டதான பொண்ணு உங்களுக்கு பிறக்கலையோ? ஆமா பிறக்கலன்னு. ஒரு அவதாரத்திலையும் எங்கேயாவது பொண்ணு பிறந்திருக்கோம் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சுவாமி? அதான் கால் நீட்டுன்னு ஆனந்தமா தூங்குறாரு. அது மாதிரி ஆனந்தமாக ஒரு ஸ்வரூபம், அந்த நிஜமான ஒரு ஆனந்தம் பகவானிடத்துல இருக்கு. அதனால்தான் அவருக்கு மகாபோக. அர்த்தோ அனர்த்தோ மகாகோஷோ மகாபோக. அதற்கு பிறகு மகாதன பார்க்கணும். மகத் போக சாதன லட்சண தனம் அஸ்ய அஸ்தி மகாதன. தனம் அக்கர் தனம் வாயு தனம் சூரியோ தனம் வசோ. வேற சொல்லணுமா? இந்த தனம்ங்கிற பதார்த்தத்தை வேதமே இத்தனை தனம் சொல்லுது. அதனால்தான் அவன் யார மகாதன, பகவான மகாதனன்னு சொல்றதுக்கு வேதம் இப்படி சொல்றது. இந்த தனம்ங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்? தனம் பிரீடன ஹேதுகம் திரவியம். எது எப்பொழுது ஒரு மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ, திருப்தியை கொடுக்கிறதோ, பிரீதியை கொடுக்கிறதோ, அது அவனுக்கு தனம். இந்த பிரீதிங்கிற ஒரு பதார்த்தம் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். பிரீத்தின்னு சவுக்கு வேற பேர் வச்சிருக்கோம். பிரீத்தின்னு என்ன அர்த்தம்? அதை கண்டா உங்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படுறது, ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அதனாலதான் அதுக்கு பிரீத்தின்னு பேர்.
பிரீதி திருப்தி இப்படிப்பட்ட பதார்த்தங்கள். பிரீத்திக்கு பிரீணனம், திருப்திக்கு தர்ப்பணம். நாம ஒரு மனுஷனுக்கு பிரீத்தியை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது எப்படிப்பட்டதான ஒரு பொருளாக இருக்கணும் என்று கவனிக்கணும். ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு ரெண்டு பதார்த்தங்கள். ஸ்ரேயஸ்ங்கிற பதார்த்தம் நாளளவில் அவளுக்கு நன்மையை கொடுக்கல். நல்லா படிக்கணும். சின்ன குழந்தைய அவனுக்கு டெய்லி 1 hour அவசியம் ஹோம்ஒர்க் பண்ணணும், படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு டிசிப்ளினோட வளர்க்குறேன்னு பார்த்தீங்களா, அப்ப அந்த குழந்தைக்கு கவலையாத்தான் இருக்கும். என்னடா அது நம்ம சின்னவாளா இருந்துருக்கோம், இவ பெரியவாளா இருக்கா, நமக்கு சாரம் போட மாட்டா, இல்லைன்னா அடிப்பா அப்படின்னு கவலைப்பட்டு படிக்கிறான். ஆனா பெரியவனான அப்பொழுது படிச்சு கொடுத்ததான விவகாரம் பெரிய உத்தியோகம் கிடைச்சு சௌக்கியமா இருக்கான், அப்ப அனுபவிக்கிறான். இப்ப மறந்துடுறான்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அவனுக்கு ஒரு பையன் வரும் பொழுது என்ன ஆகுமோ அவன் பண்றான் பார்த்தீங்களா, அப்ப தெரியும். சோ இப்ப என்ன, தான் அதை அனுஷ்டானம் பண்ணும் பொழுது துன்பத்தை கொடுத்த போதிலும் காலாந்தரத்தில் அவனுக்கு நிஜமான நன்மையை கொடுக்கிறது ஏதோ அதுக்கு ஸ்ரேயஸ்ன்னு பேரு. பிரேயஸ்ன்னு என்ன, இப்ப அனுபவிக்கிற காலத்திலேயே ஆனந்தமா இருக்கு. சின்ன குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறது இன்னைக்கு நல்லா தான் இருக்கும். 2 நாள் ஆனப்புறம் பிராங்கைட்டிஸ், அதுக்கப்புறம் அவன் 2 மாசம் அவன் இன்ஜெக்ஷன், அதுக்கப்புறம் மருந்து சாப்பிடணும். என்ன சுவாமி இது, அவன் இச்சு முழுக்காம விட்டு அவன் எப்படி போறது, அவன் எப்படி குழந்தை ஒரே குழந்தை அவன் திருப்தியாக அவன் சந்தோஷமா இருக்கட்டுமே விடுவிட்டேன். கடைசியில் என்னாச்சு, அவனுக்கு என்ன கஷ்டமா இருந்திருக்க. இந்த பிரீதிங்கிற விரும்பத்தக்கதான பொருள். இந்த பிரீதியானது எப்பப்ப மனுஷனுக்கு வருதோ அது எதனால வருதோ அதுக்கு தனம்னு பேர். பிரீணன சாதனம். காசு நிறைய இருக்கமையானால் அவ அதனால திருப்தியை அடைவதற்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறதா. இதுதான் ஒரு காலத்துல இந்த தனமானது பல அவதாரத்தில் எடுத்திருக்கு. இந்த பணமானது பசுமாடு தான் தனமா இருந்தது யாஜ்ஞவல்கியர் காலத்துல. ஆகையால் என்ன பண்ணினார் அவர் ஜனகர், 1000 பசுமாடு ஒரு நாளைக்கு. ஏதோ ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணா நாங்க என்ன 1000 பசுமாடு. இப்பெல்லாம் ஒரு பசுமாடு கெடுத்தாலும் உங்களால வைக்கப்பட்டுக்க முடியாது. கேட்டானா 8வது ஃப்ளோர்ல இருக்குது பசுமாடு எங்க, உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பசுமாட்டு தான் பால் கறக்கிறது கூட உங்களால வர முடியாது. ட்ரை பண்ணீங்கன்னா கையும் காலம் உடைஞ்சப்படும், ஒன்றும் முடுக்காது. அதுக்குன்னு பால் கறக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். சரியா இருக்கும், ரொம்ப கஷ்டம். அதான் ஒரு நாளைக்கு பசுங்கிறது பணமாக இருந்தது. யாருக்கு அதிகமான பசு இருந்ததோ அவள் பணக்கார ஆள்னு பேர். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், பூமியை வைத்து கொண்டவா பணமாள், ஜமீன்தார் ஜாகீர்தார் அப்படின்னு. பணமானது எப்படி இருந்தது, பூமி இருந்தால் பணம்னு ஆயிடுது. அதற்கு பிறகு என்ன பண்ணனால தங்கம் இருக்கிறவாள்ட பணம்னு இருந்தது இல்லையா, நிறைய தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பணமா வச்சிருந்தது. இப்படி பணமானது அப்பப்ப போயிட்டு இருக்கு. இப்ப பணம்னா என்ன, ரூபா நோட்டு வச்சுருக்கோம், வீட்டு நிறைய ரூபா நோட்டு வச்சுருக்கேன், பணம் இருக்குதா கையில் வச்சுருக்குதா. லிக்விட் கேஷ்மா அது எப்படிதான் லிக்விட்னு அந்த பாட்டிலே போட்டு வச்சிருக்கேன், வச்சுட்டு இருக்கேன் விவகாரம் முழுக்க. அப்படி காசுன்னு வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா விவகாரங்கள் முழுக்க. இப்படி இந்த காசுக்கு பல அவதாரங்கள் உண்டு. அதனால தனம் அக்னி, பணத்தை நெருப்ப பணம் வச்சுன்றதாலாம். ஏன்னா தினந்தோறும் நெருப்புல ஹோமம் பண்ணிடையானால் அமித ஐஸ்வர்யம் வரும். அக்னியில ஹோமம் பண்ணி ஒரு நவகிரக ஹோமமோ ஒரு ஸ்ரீருக்த ஹோமமோ ஏதோ ஒரு ஹோமம், பணம் நிறைய வரணும். ஏன்னால் அதையும் ஆராதனம் பண்ணணும். அது முக்கியமான தனம் அக்னிர் தனம் வாயு. வாயு உபாசனம் பண்ணினா பிராணோபாசனங்களுக்கு நிறைய பணம் வரும். தனம் சூரிய, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, ஆரோக்கியமும் வரும் பணமும் வரும். அதுக்கப்புறம் தனம் வசோ, தங்கம், இப்படி நிறைய பதார்த்தங்கள். இவைகள்லாம் மனுஷாளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அந்த கொடுக்கக்கூடிய திரவியமா பகவான் இருக்க. ஆகையால் பகவானுக்கு மகாதனஹா அப்படின்னு பேர். போகசாதனமான சகல பதார்த்தங்களும் அவரிடத்துல இருக்கு. அவருக்கு சொல்லணுமா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களுக்கும் மூல காரணம் அவர் தான். அதுல காசு வந்துட்டே இருக்கு. மனுஷியால் நிறைய வேலை செய்யறதுக்கு அவருக்கு இருக்க. அதோட மட்டுமல்ல, இந்த ஜலம் வரணுமையானால் ஜலத்துக்கு மூல காரணமாக மேகமா அவர் இருக்க. மரங்கள் வளரணும்னா அதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடியதான காடாக அவர் இருக்க. சகல பதார்த்தங்கள் எல்லோருக்கும் தங்கத்தையும் ரத்னங்களையும் முத்துகளையும் கொடுக்கக்கூடியதான சமுத்திர வடிவமா அவர் இருக்க. இவைகள்ல எது வேணும் உங்களுக்கு? எல்லா பதார்த்தங்களும் பூமியிலிருந்து வளர்றது. அந்த பூமிக்கு அதிபதி அவர். பூமி முழுக்க அதிபதினு பூமியில தங்கம் வந்துட்டு இருக்குது, அத்தனையும் அவர்கிட்ட தான் இருக்கு. ரத்னங்கள் வேணுமா அல்லது முத்து வகைகள்லாம் வேணுமா, சமுத்திரத்துக்கு அதிபதி. அல்லது தானியங்கள் வேணுமா, பூமிக்கு அதிபதி.
அத்தனை பதார்த்தமும் அவரிடத்துல இருக்க. ஆகையால் மகாதனா. இதற்கு முன்னால மகாகோஷா மகாதனஹான்னு இன்னொன்று சொன்னேன். நிஜமான பணம் எது தெரியுமா? ஆத்மஸ்வரூபம். அது ஒண்ணா மிக சிறந்ததான ஒரு தனம். அதை அடையிறதுக்கு இந்த கர்மக்கள்லாம் அவருக்கு அர்ப்பணம் பண்ணினோமேனால் நம்ம பண்ணக்கூடியதான இந்த கர்மக்கள் சந்தியாவனத்தை ஆரம்பிச்சு இல்லாமும் அது அந்த மனுஷனுக்கு வேண்டியதான பொருளை கொடுக்கணும். காமத்துக்காகத்தானே என்ன பண்றோம்? நமக்கு இது வேணும் அது வேணும் எனக்குரியதான எண்ணத்துல பண்றோம். சில பேர் ஸ்வர்கலோகம் வேணுங்கிறதுக்காக கர்மாக்களை பண்றா, சில பேர் பணம் வேணுங்கிறதுக்காக கர்மாக்களை பண்றா, சில பேர் குழந்தைகள் வேணும்னு பண்றா, எத்தனையோ ஆசைகளோட பண்றா. இந்த ஆசைகளோட பண்ணக்கூடியதான கர்மாக்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றி கொடுத்தா தான் அது பணமாகும். யாருக்கு பிள்ளை வேணும் பையன் வேணும்னு நினைச்சிருந்த கர்மா பண்றானோ அவனுக்கு பையனை கொடுக்கணும், அவனுக்கு காசு கொடுத்த பிரயோஜனம் இல்லை. யாரு காசு வேணும்னு தியானம் பண்றாளோ அவருக்கு குழந்தைகளை கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், முதலே கவலைப்பட்டு. குபேரன் ஏதாவது பண்ண குபேரன் ஏதாவது பண்ணா இன்னும் 2 குழந்தை கொடுத்தா அவர் சந்தோஷமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என்ன, ஒரு கர்மா பண்ணினா அந்த கர்மாவனால அவன் எதை விரும்புகிறானோ அதை கொடுக்கணும். விரும்பிய பொருளானதை கொடுத்தாதான் பணமாகும். பணம் என்றால் அவனுக்கு அப்பொழுது விரும்பப்பட்டதான ஒரு பொருள். இப்ப ஒருவன் அவனுக்காக கொடுத்ததான எல்லா கர்மாக்களும் பண்றான் சார். எல்லா கர்மாக்களும் பண்ணின போதிலும் அவன் எதையும் விரும்பல. கர்மாக்களை எல்லாம் பண்ணிட்டான், எதையும் விரும்ப மாட்டேங்கிறான். கேட்டா என்ன? பகவத் பிரீத்தியர்த்தம், ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம், பகவத் சங்கல்பம். வைஷ்ணவாளால பகவத் சங்கல்பம், சைவாளால ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படிங்கிற. பரமேஸ்வர பிரீத்தியர்த்த பூஜாம் கரிஷ்ய, சபரியாக்கிரமம் நிர்வர்த்திஷ்ய. ஒழுங்கா எப்படி இருக்கோ அப்படி பண்றேன். என்ன வேணும்? பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி வந்தாச்சு. அவர் பார்க்கிறார், நான் என்னத்தை கொடுக்கணும் உனக்கு? காசு வேணுமா, குழந்தை வேணுமா, பசுமாடு வேணுமா, எது வேணும்? நீங்க ஒன்றும் கேட்க மாட்டேங்கிற. கேட்காம இருக்கிறத கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்? வேஸ்டா போயிடும், எனக்கு வேணாம்னு தோணும். இப்ப பகவான் என்ன பண்றார்? அப்படி இல்லை, நான் இது அது இல்லை, எது உனக்கு நிஜமாக நல்லதோ அதை கொடுக்கிறேன். எது நிஜமாக நல்லது ஒரு மனுஷனுக்கு? சித்த சுத்தி, மனசு நிம்மதி, அதான் எப்பொழுதும் நாடுவது. அந்த சித்த சுத்தியை கொடுக்கிறார். அந்த சித்த சுத்தி வந்ததுமே என்னாச்சுன்னா மனசு ஏகாந்தமா இருக்கோ, அசையாம இருக்கோ இல்லையா, பின்னல் இருக்கிற ஆத்மஸ்வரூபம் தானா அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுது. கண்ணாடியை வச்சோமையானால், சுத்தமா தொடச்சு வச்சோமையானால் கண்ணாடியில ஆத்மஸ்வரூபம் எதிர்க்க இருக்கக்கூடிய சவத்தினுடைய ரிஃப்ளெக்ஷன் ஏற்படுறாப்புல இந்த சுதமான அசையாதான ஒரு மனசுல பின்னால இருக்கிற ஆத்மஸ்வரூபம் முன்னால சொன்னேன். மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் ஒண்ணு, ஆனந்தமய கோஷம் டக்குன்னு கீழே விழுந்து உள்ள இருக்கிற ஆத்மா இது தெரியுது. ஆத்மா அதுல தெரிஞ்ச நிரதிசயம் மோட்சம். இதான் பெறக்கூடியதான பொருள்கள்ல மிக சிறந்ததான பொருள் ஆத்மஸ்வரூபம் மகாதனா. ஆகையால் பகவானே நிஷ்காம கர்மமாக நான் இதை பண்ணுகிறேன் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல், இது வேணும் அது வேணும் எனக்கூடியதான ஆசை இல்லாமல் நீங்க பகவானை ஆராதனை பண்ணினீங்களேயானால் தன்னையே தான் கொடுப்பாராம். அவர் எப்படிப்பட்டவர்? மகாதனா இருக்கார், உங்களையும் மகாதனா இருக்குவார். ஆகையால் இந்த 5 நாமங்கள் அர்த்தோ அனர்த்தோ மகாகோஷோ மகாபோகோ மகாதனா, இதை தினந்தோறும் ஒரு 10 தரம் சொல்லுவோம். என்ன தெரியுமா, நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் வரும். எப்ப எதுக்கு நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அப்ப அது தானா வந்துடும். பகவான் இது வேணும்னு கேட்க வேண்டாம். பகவத் அனுகிரகம் நமக்கு இருக்குமே, ஏனால் சகல க்ஷேமத்தையும் அடைவோம்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் மனுஷனுக்கு கவலை இருக்கக்கூடாது. கவலை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன சார் வழி? அதுக்கு அடுத்த நமக்கு அனிர்விண்ணஸ்தவிட்டோர் தர்மயுபோ மகாமக நட்சத்திர நேவன் நட்சத்திரி க்ஷம க்ஷாம சமீஹன அப்படிங்கிற நமக்கள் சுந்தரகாண்டத்துல அனுமானம். அனிர்வேதஸ்திரியோ மூலம் அனிர்வேதஸ்திரியப்பரம் தஸ்மாத் சர்வ காமேடு அப்படின்னுட்டு எல்லா நிலையிலையும் கவலை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்வரூபத்தை சொல்ல போற. அததான் அனிர்விண்ணகாங்கிற நாமாவில் வர வருது. இத நாளைக்கு கவனிப்போம்.